Hey friends, welcome back to Smart Spoken English Little Grammar. Lesson 11. இந்த பாடத்தில் since, from, for, to இவைகளை எவ்விடங்களில் பயன்படுத்தலாம் என்பது பற்றி பார்ப்போம். since, from இது ரெண்டுக்கும் லிருந்து 10 மணியிலிருந்து, சென்னையிலிருந்து என்பது போல லிருந்து என்ற ஒரு வேற்றுமையை தரக்கூடிய சொல். ஆனால் இந்த இரண்டையும் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வேறு வேறு. சின்ஸ் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இவைகளில் பயன்படுத்த வேண்டும். ஆனால் வழக்கில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸிலேயே அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். சின்ஸ் என்பதனை காலம் சுட்டும் இடத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆனால் ஃப்ரம் என்பதனை காலம், இடம், பொருள் முதலான இடங்களில் பயன்படுத்தலாம். ஃப்ரம் என்பதனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுகளை தவிர்த்து மற்ற எல்லா காலங்களிலும் பயன்படுத்தலாம். சின்ஸ் இதனை பயன்படுத்துவதற்கு இன்னும் ஒரு இன்றியமையாத விதி இருக்கிறது. முடிவுறும் காலத்தை குறிப்பிடும் இடங்களில் சின்ஸ் பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். I have been living in Ooty since 1964. I have been living in Ooty since 1964. நான் 1964 ஊட்டியில் குடியிருந்து கொண்டிருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்பதனால் குடியிருந்து கொண்டிருக்கிறேன் என்பதே சரியான பொருளாகும். குடியிருக்கிறேன் என்றும் சொல்லலாம். I have been living in Ooty since 1964. Since my birth. Since I joined in this company. Since January. இப்படி காலத்தை குறிப்பிடும் இடங்களில், முடிவுறும் காலத்தை சுட்டாத இடங்களில் சின்ஸ் பயன்படுத்த வேண்டும். I have lived in Ooty since 1964. I have lived in Ooty since 1964 to 1980. 1964 1980 வரை ஊட்டியில் நான் குடியிருக்கிறேன். இப்படி சொல்வது பொருளற்றதாகிறது. குடியிருக்கிறேன் என்றால் இப்பொழுது வரை என்ற பொருள் தரணும். ஆனால் 1980 அன்று முடிவுறும் காலத்தை சுட்டுகிறது. குடியிருக்கிறேன் என்றால் முடிவுறும் காலத்தை சுட்டாது. குடியிருந்தேன் என்றால் முடிவுறும் காலத்தை சுட்டும். அதனால் சின்ஸ் என்பதனை முடிவுறும் காலத்தை சுட்டும் இடங்களில் பயன்படுத்தக்கூடாது. I am living here since last July. கடந்த ஜூலையிலிருந்து நான் இங்கு குடியிருந்து கொண்டிருக்கிறேன். இப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸிலும் பயன்படுத்தலாம். ஆனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்வதை விட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்வதுதான் சரியானது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். We have lived in Kanyakumari since my father was transferred to here. என்னுடைய அப்பா கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து நாங்கள் கன்னியாகுமரியில் குடியிருக்கிறோம். முல்லை has been teaching quantum physics since she completed her PhD. Present perfect continuous tense. முல்லை குவாண்டம் இயற்பியலை தான் முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து பயிற்றுவிட்டு கொண்டிருக்கிறாள். முல்லை had been teaching quantum physics since she completed her PhD. முல்லை குவாண்டம் இயற்பியலை தான் முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து பயிற்றுவித்திருக்கிறாள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவரை நாம் பார்த்தது நேர்கூற்று. அயற்கூற்றில் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் have been being taught by முல்லை since she completed her PhD. குவாண்டம் இயற்பியல் தான் முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து முல்லை என்பவரால் பயிற்றுவிக்கப்படுகிறது.
quantum physics had been being taught by Mullai since she completed her PhD. குவாண்டம் இயற்பியல் தான் முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து முல்லை என்பவரால் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பொதுவாக சின்ஸ் என்பதனை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்த வேண்டும். முடிவுறும் காலத்தை குறிப்பிடும் இடங்களில் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து ஃப்ரம் என்பதனை பார்ப்போம். தொடக்கத்தில் நான் சொன்னது போல ஃப்ரம் காலம், இடம், பொருள் முதலான எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம். முடிவுறா காலத்தை குறிப்பிடும் செயல்களில் ஃப்ரம் பயன்படுத்தக்கூடாது. சின்ஸ் பயன்படுத்த வேண்டும். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த காலங்களில் காலத்தை குறிப்பிடும் இடங்களில் ஃப்ரம் பயன்படுத்தக்கூடாது. சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். He worked in Chennai from 2003 to 2012. அவன் 2003 2012 வரை சென்னையில் வேலை செய்தான். இந்த இடத்துல டு என் பாயிண்ட் குறிப்பிடாமலும் பயன்படுத்தலாம். He worked in Chennai from 2003. அவன் 2003 சென்னையில் வேலை செய்தான். Every Sunday this restaurant is open from 4 PM to 10 PM. ஒவ்வொரு ஞாயிறும் இந்த உணவகம் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். இதிலும் என் பாயிண்ட் இல்லாமல் சொல்லலாம். Every Sunday this restaurant is open from 4 PM. ஒவ்வொரு ஞாயிறும் இந்த உணவகம் 4 மணி முதல் திறந்திருக்கும். That interview will start from 10 AM tomorrow. நாளை காலை 10 மணி முதல் நேர்முகத் தேர்வு தொடங்குகிறது. தொடங்கும். எதிர்காலத்தில் நடக்கும் செயல்களை நிகழ்கால சொற்றொடரை பயன்படுத்தி சொல்லும் வழக்கம் நம்மிடம் உள்ளது. நாளை தலைவன் மெரினாவில் பேசுவார் என்று சொல்வதில்லை. துண்டு பிரசுரமும் அடிப்பதில்லை. அதுபோல நேர்முகத் தேர்வு தொடங்கும் அல்லது தொடங்குகிறது என்று பொருள் எடுத்து கொள்ளலாம். இந்த மேற்கூறிய 3 சென்டென்ஸ்களும் காலத்தை சுற்றி வருகிற இடங்கள். திஸ் ஸ்டோர் செல்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் பின் டு ஃப்ளைட். இந்த கடையில் உண்டூசி முதல் வானூர்தி வரை எல்லா பொருட்களையும் விற்கிறார்கள். ரெகுலர் ஆக்ஷன் ப்ரெசன்ட் டென்ஸ். பொருளை குறித்து வரும் இடம். திஸ் மெடிக்கல் ஷாப் இஸ் ஓப்பன் ஃப்ரம் 10 AM ஆன் சண்டே. இந்த மருந்து கடை ஞாயிறன்று 10 மணி முதல் திறந்திருக்கும். ரெகுலர் ஆக்ஷன். இதுவும் காலத்தை சுற்றி வரும் சொற்றொடர். தி கவர்மெண்ட் பிளான் டு லே 8-track ரோட் ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை 8 வழிச்சாலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது இடத்தை குறித்து வருகிறது. கன்னியாகுமரி, சென்னை இரண்டும் இடம். He has changed his food style from non-veg to veg. அவன் தனது உணவை இறைச்சி உணவிலிருந்து மரக்கறி உணவுக்கு மாற்றியிருக்கிறான். பொருள் குறித்து வருகிறது. இது present perfect tense. இதனை he changed his food from non-veg to veg. இறந்த காலத்தில் அவன் தனது உணவை இறைச்சி உணவிலிருந்து மரக்கறி உணவுக்கு மாற்றி விட்டான். இறந்த காலத்தில் சொல்லும் சொற்றொடர். சின்ஸ், ஃப்ரம் இவை இரண்டையும் பயன்படுத்தும் இடங்களை சுருக்கி பார்த்து விடுவோம். சின்ஸ் காலத்தை சுட்டும் இடத்தில் மட்டும் பயன்படுத்த வேண்டும். ஃப்ரம் காலம், இடம், பொருள் முதலானவை சுட்டும் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம். சின்ஸ் முடிவுறும் காலத்தை குறிப்பிடும் இடங்களில் பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரம் முடிவுறும் காலத்தை குறிப்பிட்டும் குறிப்பிடாமலும் பயன்படுத்தலாம். சின்ஸ் கடந்த காலத்தில் தொடங்கி சொல்லும் நேரம் வரை தொடரும் செயல் அல்லது கடந்த காலத்தில் தொடங்கி முடிவுறும் காலம் குறிப்பிடாது செயல் நடந்ததை சொல்லும் இடத்தில் பயன்படுத்த வேண்டும்.
ஃப்ரம் கடந்த காலத்தில் தொடங்கி முடிவரும் காலம் குறிப்பிடாது சொல்லும் நேர வரை தொடரும் செயலைத் தவிர பிற எல்லா இடங்களிலும் பயன்படுத்தலாம். அடுத்து டு என்ற ப்ரிபோசிஷன் இக்கு என்ற வேற்றுமை உருவுக்கு இணையானது. டு யூ உனக்கு, டு லுக் பார்ப்பதற்கு. அதுபோல அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. வரை என்ற வேற்றுமை தரக்கூடிய ஒரு ப்ரிபோசிஷனாகவும் இது இருக்கிறது. ஃப்ரம் 4 PM to 10 PM மாலை 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை. இதனை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை என்றும் சொல்லலாம். சின்ஸ் ஃப்ரம் இதற்கு இருந்து என்று ஒரு பொருள் உள்ளது போல் முதல் என்றும் பொருள் கொள்ளலாம். இங்கு டு வரை என்ற பொருளை தருகிறது. ஃப்ரம் சென்னை டு கன்னியாகுமரி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை. இந்த டு வரை என்ற பொருள் தருகிறது. அதனால் டு என்பதனை ஃப்ரம் டு என்று பயன்படுத்தும் இடங்களில் வரை என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஃபார் காக, ஃபார் யூ உனக்காக, ஃபார் லுக் பார்ப்பதற்காக, காக ஆக என்ற வேற்றுமை உருவோடு ஒத்துள்ளது ஃபார். We have lived in Kanyakumari since my father was transferred to here. என்னுடைய அப்பா கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து நாங்கள் இங்கு குடியிருக்கிறோம். சின்ஸ் இலிருந்து. We have lived in Kanyakumari for 10 years. 10 ஆண்டுகளாக நாங்கள் கன்னியாகுமரியில் குடியிருக்கிறோம். For 10 years 10 ஆண்டுகளாக கால அளவு. இதனை இப்படியும் சொல்லலாம். We have lived in Kanyakumari for 10 years since my father was transferred. என்னுடைய அப்பா கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதிலிருந்து 10 ஆண்டுகளாக இங்கு குடியிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக for 10 years. இப்படி மாற்றி சொல்லலாம். Since my father was transferred to here, we have lived in Kanyakumari for 10 years. இன்னொரு எடுத்துக்காட்டு. I have been living in Ooty for 3 months. 3 மாதங்களாக நான் ஊட்டியில் குடியிருக்கிறேன். For 3 months 3 மாதங்களாக. They are studying for 3 hours. அவர்கள் 3 மணி நேரமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். I worked that bank for 6 years. அந்த வங்கியில் 6 ஆண்டுகளாக வேலை செய்தேன். இங்கு இன்னொரு வேறுபாடையும் பார்ப்போம். He will do it for a day tomorrow. அவன் நாளை ஒரு நாளுக்கு இதனை செய்வான். இங்கு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்காக என்று வரவில்லை. She will sing for 3 hours. அவள் 3 மணி நேரத்திற்கு பாடுவாள். இங்கேயும் 3 மணி நேரத்திற்காக பாடுவாள் என்று பொருள் கொள்ள முடியாது, பொருத்தமற்றதாக இருக்கும். 3 மணி நேரத்திற்கு பாடுவாள். அதனால் ஃபார் என்பதனை எதிர்காலத்தில் பயன்படுத்தும் பொழுது இக்கு என்ற ஒரு பொருளை தருகிறது. முல்லை has been teaching quantum physics for 15 years since she completed her PhD. முல்லை தான் முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து 15 ஆண்டுகளாக குவாண்டம் இயற்பியலை நடத்துகிறாள், கற்பிக்கிறாள். Present perfect continuous tense, active voice. சப்ஜெக்ட் தானே செய்கிறது. For 15 years 15 ஆண்டுகளாக. Since she completed அவள் நிறைவு செய்ததிலிருந்து, நிறைவு செய்த முதல். Quantum physics have been being taught by Mullai for 15 years since she completed her PhD. குவாண்டம் இயற்பியல் 15 ஆண்டுகளாக முல்லை முனைவர் பட்டம் பெற்றதிலிருந்து அவளால் கற்பிக்கப்படுகிறது. பேசிவ் வாய்ஸ்.
அதாவது கற்பித்தல் என்ற வினையை குவாண்டம் ஃபிசிக்ஸ் செய்யவில்லை, ஆப்ஜெக்டான முல்லை செய்கிறாள். அதனால் இது பேசிவ் வாய்ஸ். ஷார்ட் நோட். ஃபார் என்பதின் சுருக்கம். ஃபார் என்பதற்கு அடுத்து காலம் குறிப்பிட்டு வந்தால் காலத்தினுடைய அளவை சுட்டும். ஃபார் 10 years 10 ஆண்டுகளாக, ஃபார் 3 hours 3 மணி நேரமாக. தட்ஸ் ஆல். ஹேவ் எ நைஸ் டே. ஷேர் அண்ட் subscribe with us. Thank you.